அன்பர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரர் ஸ்ரீ சசிகுமார் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் ஒட்டுமொத்தமாக நான் வணங்கி மகிழ்கின்றேன். ஞானோதயம் என்ற ஒரு அரிய முயற்சியின் மூலமாக சமுதாய விழிப்புணர்வு, அறிவு, அறம், அன்பு ஆகிய 3 நிலைகளில் பயணப்படுவதற்கான முன்மொழிவை தந்து உங்களை எல்லாம் இணைத்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர் சசிகுமார் அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நேரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றேன். காரணங்கள் நான் எழுதினேன். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. காரணங்களை தேடாமல் காரியத்தை செய்யணும். நான் இவருடைய முயற்சியை 2 விதத்தில் பார்க்குறேன். ஒன்று மகாத்மா காந்தி சொன்னது, இன்னொன்று புத்தர் சொன்னது. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு? எந்த மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த மாற்றமாக நீ இரு என்கிறார். பி த சேஞ்ச் என்று சொன்னார். புத்தர் என்ன சொன்னார்? பி த லைட் என்று சொன்னார். ஒளியாக இரு என்று புத்தர் சொன்னார். மகாத்மா காந்தி மாற்றமாக இரு என்று சொன்னார். ஆகவே மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒளியாக நான் சசிகுமார் அவர்களை பார்க்கிறேன். 2ம் கலந்தது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ், லைட்டன் ஏ கேண்டில். இருளை பற்றி விமர்சித்து கொண்டிருக்காதே, முடியும் என்றால் ஒரு விளக்கை ஏற்றிவை. ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அதை கொண்டு 1000 விளக்குகளை நாம் ஏற்றி வைத்து விடலாம். ஆகவே மனித வாழ்க்கைக்கு மனதில் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது, அகவிளக்கை ஏற்றி வைப்பது மிக மிக முக்கியமான விஷயம். கல்வி அதை செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் விரும்பினார். கல்வி மனிதனுடைய பூரணத்துவத்தை வெளியே கொண்டு வந்து அவனை ஒளிரச் செய்ய வேண்டும் என்பதுதான் விவேகானந்தர் விரும்பினார். கல்வி என்பது வெளியிலே இருந்து திணிக்கக்கூடிய விஷயம் அல்ல, உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வருவது என்று சொன்னார். ஆனால் அந்த முயற்சியை கல்வி நிறுவனங்கள் எடுப்பதில்லை. கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை மதிப்பெண்கள் வாங்குவது தான் நோக்கமாக இருக்கிறதே தவிர மாண்புகளை உயர்த்துவது நோக்கமாக இல்லை. ஒரு மாணவி எழுதினாள், அப்பா சொன்னார் என்ஜினியர் ஆகச் சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆகச் சொல்லி, அண்ணன் சொன்னான் அட்வொகேட் ஆகச் சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆகச் சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று சொல்லுங்கள். மனிதர்கள் மனிதர்களாக இல்லாததால் தான் பிரச்சனை. மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளோடு பிறந்து விடுகிறது. மீன் குஞ்சுகளுக்கு யாரும் நீச்சலை கற்றுக் கொடுப்பதில்லை, மான்களுக்கு ஓடுவதற்கு கற்றுக் கொடுப்பதில்லை. இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன். நீந்தத் தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழத் தெரியாமலே இறந்து விடுகிறார்கள். இந்த வாழ்வது ஒரு கலை. அதைத்தான் மகரிஷி அவங்க வாழும் கலை என்று சொன்னார். வாழ்வது ஒரு கலை. இதான் புரிதலை நம்ம எடுக்கிறதே இல்லை. குழப்பமான சூழ்நிலையிலே வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. பணம் தேடுவதிலேயே வாழ்க்கை முடிந்து விடுவது. இதைத்தான் ஒரு ஜென் கவிதையில் சொன்னார்கள். குளிர்காய்வதற்காக சுள்ளி பொறுக்குகிறாய், குளிர்காய்வதற்காக சுள்ளி பொறுக்குகிறாய், சுள்ளி பொறுக்குவதிலே உன்னுடைய ஆயுள் முடிந்து விடுகிறது. இறுதி வரையில் நீ குளிர்காய்வதே இல்லை, பிறகு அந்த சுள்ளியை போட்டே உன்னை எரித்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதனாக பிறந்தவனுக்கு 3 நிலைகள் இருக்கிறது. என்ன என்று கேட்டால், எல்லா உயிரினங்களும் எப்படி பிறக்கிறதோ அப்படியே இறந்து விடுகிறது. ஒரு எருமையாக பிறந்து எருமையாக வளர்ந்து 5-6 குட்டி போட்டு எருமையாக இறந்து விடுகிறது. ஒரு குருவியாக பிறந்து குருவியாக வளர்ந்து குருவியாக பறந்து குருவியாக இறந்து விடுகிறது. எல்லா உயிரினங்களும் எப்படி பிறக்கிறதோ அப்படியே இறந்து விடுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் தான் பிறக்கும் பொழுது மனிதனாக பிறக்கிறான். அப்படி மனிதனாக பிறந்தவன் தன்னை உணர்ந்து தான் உயர்கிற பொழுது மனிதன் மாமனிதனாகிறான். மற்றவர்களெல்லாம் அரவணைத்து செல்கிற பொழுது மாமனிதன் மகானாகி மகாத்மாவாகி தெய்வமாகி விடுகிறான். ஆகவே மனிதனாக பிறந்தவன் தெய்வமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயங்களில் பேசப்பட்டிருக்கிறது. சிலருக்கு கடவுள் இருக்குதா இல்லையா என்ற சந்தேகத்தில் இருப்பார்கள். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்த தின விழாவில் 2014ஆம் ஆண்டு 150 கூட்டங்களில் ராமகிருஷ்ணா மிஷன் மூலமாக நான் பேசினேன். நான் விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் நான் படித்தவன்.
அப்படி பேசுகிற போது இந்த கடவுள் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு விவேகானந்தரை சந்தித்து சில விஞ்ஞானிகள் கேட்கிறார். கடவுள் இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க அப்படிங்கிறார். அத்தோடு சொல்லுகிறாங்க, சுற்றி வளைச்சு பதில் சொல்லக்கூடாது, நேரடியாக சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு சுவாமி விவேகானந்தர் 4 காரணங்களை சொல்லுகிறார். இந்த 4 காரணங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிட்டால் கடவுளை நம்ப வேண்டியதில்லை என்றும் சொல்லுகிறார். அந்த 4 காரணம் என்ன என்பதை உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். என்ன என்று கேட்டால், நினைக்கின்ற ஒன்று நடக்காமல் போகிற வரைக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்லை. நினைக்கின்ற ஒன்று நடக்காமல் போகிற வரைக்கும், நினைக்காத ஒன்று நடக்கிற வரைக்கும். அதான் கண்ணதாசன் அந்த பாட்டில் வர்றாரு, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து வர்ற விஷயம் அடிப்படை அங்கே தான் இருக்குது. நீங்கள் அடிப்படை நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு 5 விஷயம் தான் அடிப்படை. அதுன்னு சொல்கிறேன். எல்லா ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் இதை ஒட்டித்தான் பேசுகிறார். அடிப்படையில் நமக்கு 2 உணவுப் பொருள்கள் இருக்கிறது. கோதுமை இருக்குது, அரிசி இருக்குது. இதைத்தான் நாம் பதார்த்தங்களை மாற்றி மாற்றி செய்கிறோம். ஆனால் அடிப்படை ஒன்று தான், அடிப்படை தர்மம் ஒன்று தான். 3 எடுத்துருக்கீங்க பாரு, அறிவு, அன்பு, அறம், இதுதான் அடிப்படை. இதை பரிணாமங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் ஒன்று தான். ஆக அவர் சொல்கிறார், நினைக்கின்ற ஒன்று நடக்காமல் போகிற வரைக்கும், நினைக்காத ஒன்று நடக்கிற வரைக்கும், மரணம் எப்பொழுது நடக்கும் என்று யூகித்தறிய முடியாத வரைக்கும், மரணத்தை உன்னால் ஒத்தி போட முடியாத வரைக்கும் கடவுள் என்ற ஒன்றை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். இதற்கு இணையாக நான் தேடி எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடியும், இதற்கு இணையான ஒரு கருத்தை கண்டுபிடிக்க முடியும். நான் நினைக்கிறது எதுவும் நடக்கிறதில்லை. 80% நடக்கலாம், சிலது நடக்காது. நான் நினைக்காது நடக்கிறது. என்ன காரணத்தினால நடக்குது தெரியாது. அதற்கடுத்தது, மரணம் எப்பொழுது வரும் என்று யாராலும் யூகித்தறிய முடியாது. மரணத்தை ஒத்தி போட முடியாது. பிறப்பை ஒத்தி போட்டிருக்கிறார்கள். ஒரு சோழ மகாதேவிக்கு குழந்தை பிறக்கிறது, ராகு சமயம் மோசமாக பிறந்தா அந்த குழந்தை நாட்டுக்கு ஆபத்துங்கிறாங்க. அந்த மகாதேவியை தலைகீழ கட்டி தொங்கிட்டு 2.5 நாளைக்கு கட்டி குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு பேர் தான் செங்கண்ண சோழன்னு. அவன் தஞ்சாவூருக்கு அருகில் கும்பகோணம் மாவட்டங்க அங்கெல்லாம் ஒரு 40 சிவாலயங்களை கட்டினார். ஆகவே பிறப்பை ராகு காலத்துக்கு முன்னாலேயே சிசேரியன் பண்ணி எடுத்துடலாங்கிறான், கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். ஆனால் இந்த 4 விஷயம் இருக்குது பாருங்கள், இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆக மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ்கிறதே கஷ்டம். அவை அவர்கள் சொன்னார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று. எங்கள் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இதை மாற்றி எழுதினாள். எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது, ஆனால் அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. இந்த கையெட்டில் இந்த மாணவிக்கு போவோம். மனிதன் என்று சொன்னால் என்ன வச்சிருக்கிற மாண்பு இருக்கிறோம். அந்த காலத்தில் இப்படி தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிரும் இருக்கிறார். வள்ளலார் சொன்னார், ஓர் அறிவுள்ள பயிர் வாடியதை கண்ட போதெல்லாம் வாடினர். எல்லா உயிரிழத்தையும் தன்னை பார்க்கறதான் வேற ஒன்றுமே இல்லை. ஆக இந்த 3லும் எடுத்திருக்கக்கூடிய லட்சியத்தை திரு சசிகுமார் அவர்கள் இங்கே முன்வைத்தார். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிறை இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கு. அதை எப்படி சரி செய்யறது? ஏன் அப்படின்னா, ஏன் சரி செய்யணும்னா, ஏன் குழந்தையை நான் காப்பாற்றுறது பெருமையே கிடையாது, அதில் எந்த விதமான சாதனையும் கிடையாது. எல்லா உயிரினங்களும் தங்களுடைய குழந்தைகளை, குட்டிகளை காப்பாற்றுது. பறக்க முடியாத பறவை கூட எங்கேயோ சாப்பாட்டை தொண்டையில் எடுத்தாந்து குஞ்சுகளுக்கு கக்கி கொடுக்குது. இவையெல்லாம் பெருமையான பிறகு தன்னுடைய பெற்றோர்கள் யார் என்பதை மறந்து விடுகிறது. அதுபோல்தான் நாமெல்லாம் பெரியவர்களான பிறகு நம்முடைய பெற்றோர்களை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நமக்கும் அந்த மிருகத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. தாய் பசித்திருக்கும் பொழுது ஊரா போய் தானம் செய்தால் மானம் போய்விடும். வள்ளுவர் சொல்றார், ஈன்றால் பசிகாண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தாயினுடைய பசியை போக்குவதை தவிர ஒரு பிள்ளைக்கு வேறு பெரிய செயல் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சான்றோர் பழிக்கக்கூடிய அறமற்ற செயல்களில் பொருளை ஈட்டி தாயினுடைய பசியை போக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஈன்றால் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஆக அந்த உறவு நிலையை மேம்படுத்தணும். இப்போ ஓடிட்டே இருக்கிறாங்க.
எங்கே ஓடுறதுன்னு தெரியாது ஓடிட்டுருக்குறோம். மனிதன் அமைதியாக வாழ வேண்டிய மகிழ்ந்து ஆரவாரமாக போயிட்டுருக்குறோம். அதற்கடுத்தது கணவன் மனைவி இருக்கக்கூடிய உறவை நாம் பலப்படுத்த வேணும். ஏன்னா கணவன் மனைவியும் உறவு பலமாக இருந்தால்தான் அங்கே வரக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக, அன்பு மிகுதியாக, பாசத்தோடு, பண்போடு, ஒழுக்கத்தோடு வளர முடியும். இல்லாவிட்டால் வளர முடியாது. அது ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கிறது. ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கிறது. சமீபத்தில் கூட டிவியில் ஒருத்தர் பேசுகிறாரு, இந்த காலத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாவே இது கூட்டு குடும்பமா. அப்படிதான் இருக்கு. இது என்ன உறவுன்னு தெரியாது. அதை பற்றி நிறைய பேச வேண்டிய புரிதல் வேண்டும். அந்த புரிதலை எப்படி நம்ம உருவாக்குங்கிறது பார்க்குறது. நிறைய பேர் அடுத்தவங்க சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணுறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை 3 நிலைகளில் போகிறது. தொழில், குடும்பம், சமுதாயம். அப்போ சுயம். நம்முடைய வாழ்க்கை என்ற வாகனத்திற்கு 4 சக்கரங்கள் இருக்கிறது. தொழில், குடும்பம், சமுதாயம், செல்ஃப் டெவலப்மெண்ட், சுயம். இந்த 4ஐயும் நம்ம கவனிச்சா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்ந்ததற்கு அர்த்தம், இல்லாட்டி இல்லை. நாம் தொழிலிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் அறிவு ரீதியான அணுகுமுறை இருக்க வேண்டும். குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக அறிவு இருக்கக்கூடாது, அன்பு ரீதியான அணுகுமுறை இருக்க வேண்டும். அறிவாளிகள் குடும்பம் நடத்த மாட்டால் கோர்ட்டுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தேன் ஆர்குமெண்ட். என் நண்பர் ஒரு கவிதை எழுதினார். விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல, விதைப்பது. எங்கே விட்டு கொடுக்கணும்? நட்பு, குடும்பம். 2 பேர் சண்டை போட்டு, கணவன் மனைவி சண்டை போட்டு வேதாத்திரி மகரிஷி இருக்கும்போது அவரை பார்க்க போனாங்களாம். சொன்னாங்க 2 பேர், நாங்கள் 2 பேர் விட்டு கொடுத்து வாழணும்னு தான் நினைக்கிறோம் சாமி. 2 பேரில் யார் முதல் விட்டு கொடுக்கறது எங்களுக்கு பிரச்சனை அப்படி. மகரிஷி சொன்னாரா, அறிவு யாருக்கு அதிகமாக இருக்குதோ விட்டு கொடுங்க. இருக்கிறதுனால தானே கொடுக்க முடியும், இல்லாதனால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னார. அதுபோல் விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல, விதைப்பது. See the wordings. நட்பும் குடும்பமும் விட்டு கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மலையைப் போல, வெற்றியினால் அன்பில் விரிசல் விழுமெனில் தோற்று போவதே சுகமானது. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்குமெண்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெருசு பண்ணுற ஈகோ வருது. ஈகோ, அகந்தை. அது வெளியேற வரைக்கும் நம்ம வெளியேறவே முடியாது. யாருமே பெரியாள் கிடையாது. எல்லோரும் பிறக்கும்போது குழந்தை, இறந்தா சவந்தான். புரிஞ்சுதான்? அதுதான். இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை முடியாமல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. நம்ம எல்லாத்தையும் மனசை பொல்யூட் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் முயற்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒளியேற்றுவதற்கான முயற்சி எடுத்து. பாரதியார் சொல்லுகிறார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே தெளிவுண்டாகும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டு. அந்த ஞானம், அதான் ஞானம் வச்சிருக்காரு, உள்ளுக்குள்ளேருந்து வர்றது. ஞானத்துக்கு அறிவுக்கு என்ன வித்தியாசம்னா, வெளியிலிருந்து வர்றது அறிவு, உள்ளிருந்து வர்றது ஞானம். வெளியிலிருந்து வர்றது நாலேஜ், உள்ளிருந்து வர்றது விசிடம். உள்ளிருந்து வர்றது உள்ளுக்குள்ளே வர எல்லாத்துக்கும் வரும். அதான் தாமரை போல விரிஞ்சா உள்ளிருந்து வரும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கூட கனெக்ட் ஆகிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோமே இல்லையா? அந்த காலத்தில் டிவி இருக்குது, மேலே ஆண்டனா டிவி. ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணி டிவி நம்ம பண்ணுறோமல்ல, அதுபோல் இந்த பிரபஞ்சத்தோடு நம்முடைய எண்ணத்தை, ஆற்றலை அட்ஜஸ்ட் பண்ணி வந்தால் எந்த நிலையிலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கண்டிஷனல் மகிழ்ச்சியே கிடையவே கிடையாது. ஆக தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அன்பு, சமுதாயத்தில் மதிப்போடு இருக்கிறதுக்கு நல்ல பண்பு, அகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்கே, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இவ்வளவு நாள் நம்ம கரெக்டாக வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அதான் சபரிமலைக்கு மாலை போட்டவங்க சொல்கிறாங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் சரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்தருள்வாய் ஓம் சத்தியமான பொண்ணும் 18ஆம் படி மீது இருக்கும் ஐயன் ஐயப்பனின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிருக்கும் போது அங்கே ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சது, படித்ததில் பிடிச்சது. அது என்ன எழுதியிருந்தாங்க, உள்ளத்துக்குள்ளேயே ஒரு அந்த ரங்கம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த வாசகம், அந்த ரங்கம் அந்த ரங்கன் அறிவான். கனெக்ட் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த ரங்கத்தை யார் அறிவா? அந்த ரங்கம் அந்த ரங்கன் அறிவான். அதுக்கடுத்து ஒரு வாசகம் சார், அது நம்மளை தூக்கி பிடிக்குது. கீழே என்ன வாசகம்? அந்த ரங்கம் அந்த ரங்கன் அறிவான், போனது போகட்டும் இனி நெஞ்சம் புனிதமாகட்டும். இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தது தெரியாது சார்.
இந்த ஜனவரி 25 காந்தி இருக்கும்போது தனி மனித சத்தியாகிரகம் எடுத்தாங்க. அதுபோல் ஜனவரி 25, 26 மாதிரி ஒரு ஞானோதயம் நிகழ்ச்சியில் நான் வந்துட்டேன். இது நாளைக்கு இருந்த தவறுகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு இனியிலிருந்து நான் புதிவன். பாரதி சொன்னார், இன்று புதிதாய் பிறந்தோம். பெரிதிலும் பெரிதுகள் என்று பாரதி சொன்ன வாசகத்தை பார்த்தேன். நம்ம கேட்குறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு நான் மாற்ற யோசிச்சேன். பெரிதிலும் பெரிதுகள் நன்றினும் நன்று செய். நன்றினும் நன்று செய். உலகத்திலே எது நல்லதோ அதை விட நல்லது செய். நல்லது செய். நம்ம எங்கே வேணாலும் வீசிட்டே இருக்கலாம், அது திரும்ப வரும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரியல, வந்துட்டே இருக்கும். நீங்கள் கவனித்து பார்க்கணும். எல்லாமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டில் காரணகாரியத்தோடு ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்குது, நமக்கு தெரியாது. இந்த பிரபஞ்ச கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. கவிதாசன் இவ்வளவு செஞ்சிருக்காரு, படிக்கிறார் அப்படின்னு. அப்போ மனிதனாக பிறந்தவன் சொன்ன மனிதனாக இருக்கலாம், மகானாகலாம். சில சமயங்களில் அவன் மிருகமாகி செத்தரலாம். ஒருத்தனை நல்லவனாக்கிறது, கெட்டவனாக்கிறது, உயர்ந்தவனாக்கிறது என்ன அப்படின்னா அவனுடைய சிந்தனை தான், அவனுடைய எண்ணம் தான். நல்ல சிந்தனை இருந்தால் நல்ல செயல், நல்ல மனிதன். தீய சிந்தனை இருந்தால் தீய செயல், தீய மனிதன். இந்த எண்ணம் வந்துட்டு இருக்குது பாருங்க. நிலத்திலிருந்து பெட்ரோலையும் டீசலையும் வெட்டி எடுக்கிறோம். அது அந்த எண்ணெய், அந்த டீசலுக்கு, பெட்ரோலும் டீசலுக்கு பெயர் கச்சா எண்ணெய் என்று பெயர். அந்த கச்சா எண்ணெயை நேரடியாக நாம் வாகனத்திலே ஊற்றி ஓட்ட முடியாது. அதற்கு முன்னால் அதை நாம் சுத்திகரிக்க வேண்டியிருக்கிறது. அதுபோல் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணத்திற்கு பெயர் கச்சா எண்ணம். கச்சா எண்ணெய், கச்சா எண்ணம். குரூட் ஆயில், குரூடு தாட்ஸ். இந்த குரூடு தாட்ஸ் எப்படி நான் செயல்படுத்த முடியாதோ அதுபோல் இந்த குரூட் ஆயிலை பயன்படுத்த முடியாத மாதிரி இந்த மார்க்கத்தை மகரிஷி தான் சொல்கிறார், நான் சொல்ல. மகரிஷி சொல்கிறாரு, எண்ணெய் ஏன் சார் வருது, எண்ணெய் ஏன் வருது, நமக்கு ஏன் எண்ணெய் வருது அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறார். படிக்கணும் நீங்கள் நிறையா. என்ன வருதுன்னா 5 காரணத்தினால ஒருத்தனுக்கு எண்ணம் வருது. ஒன்று, தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுத்துறது. தேவை என்று சொன்னால் அந்த உடல் ரீதியான தேவை கிடையாது, மன ரீதியான தேவை, ஈகோ, இதெல்லாம் நிறைய இருக்குது. 5 இவை தேவை சொல்கிறாங்க. அடிப்படை தேவை சொல்கிறோம். அதுக்கப்புறம் அங்கீகாரம் பண்ணக்கூடிய தேவை சொல்கிறாங்க. அதற்கடுத்தது சேஃப்டி, செக்யூரிட்டி என்றெல்லாம் நிறைய தேவைகள் நமக்கு மனுஷனுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் எண்ணம் வருது. 2வதாக பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் வருகிறது. 3வதாக சூழ்நிலையின் காரணமாக எண்ணம் வருது. 4வதாக பிறருடைய தூண்டுதலால் எண்ணம் வருது. 5வது காரணம் கருவமைப்பின் காரணமாக எண்ணம் வருகிறது என்று சொல்கிறார். கருவமைப்பு என்று சொன்னால் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் அணுக்களிலே பதிவாகி அடுத்த குழந்தைக்கு பாஸ் ஆகுது. இதை மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறார். அவர் மகாத்மா என்று கொண்டாடும் போது அவருடைய ஒரு பையன் கோபால் குடிகாரனா கிடக்கிறார், ரோட்டில் கிடக்கிறார். காந்தி கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு. அது காந்தி ஒரு பதில் சொல்கிறார், நான் மகாத்மா ஆன பிறகு நான் பிறக்கலை, அவன் பிறக்கும்போது என் புத்தி அப்படி தான் இருந்துச்சுட்டார். ஆமாம் சார், நம்மளுடைய எண்ணம் அப்படியே குழந்தைகளுக்கு போகுது. அப்போது எண்ணத்தினுடைய வலிமையை பாருங்கள். ஏன் ஒருத்தர் நல்லவனாக இருக்கல, நல்லவனாக இருக்க வேண்டும் அவன் நினைக்கல. யாரும் மோசம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடையில் குப்பை இருந்தால் குப்பை கூடை, குப்பையை கொட்டிட்டு பூ போட்டால் பூ கூடை. அவருக்குள்ள தவறான எண்ணங்கள் இந்த சமுதாயம் திணித்து இருக்கிறது. மாசுபடிந்த எண்ணம் இருக்கிறது. நான் எழுதின 2 வரி, தினம் தினம் உனக்குள் உத்தம் செய், மாசு இருந்தால் சுத்தம் செய். தினம் தினம் உனக்குள் உத்தம் செய், மாசு இருந்தால் சுத்தம் செய். டெய்லி சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் யோசிச்சா நம்முடைய வாழ்க்கை பண்ணிக்கலாம். ஆக இந்த 5 காரணத்தினால என்ன வருது? தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறருடைய தூண்டுதல், கருவமைப்பு. எப்படின்னா இப்போ முடிச்சுட்டு போனது எல்லாம் காப்பி குடின்னு சொன்னார்னா நமக்கு காப்பி குடிக்கிற பழக்கமாக தான் வரும், இல்லாட்டி பழக்கம் இல்லைன்றோம். நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு அவர் சொல்கிறவர் வாழ்க வளமுடன் விழிப்புடன், இந்த விழிப்பு நிலையை பார்க்கணும். விழிப்பு நிலையில் இந்த செயல் ஓகேவே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இந்த பழக்கம் ஏதோ ஒரு காரணத்தில் இது பழகியிருப்போம். ஒரு பேட்டர்ன் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே பேட்டர்னில் இருப்பீங்க. எப்படி மொபைல் ஃபோனில் பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க பாரு, இதே பேட்டர்ன் தான் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை கண்டால் கோபம் வரும், இதை கண்டால் எரிச்சல் வரும், இதை கண்டால் சந்தோஷம் வரும். இப்படியே ஒரு பேட்டர்னில் தான் போவோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த பேட்டர்ன்லேருந்து மாறவே மாட்டோம். அப்படி போகக்கூடாது. அதை மாற்றணும், பேட்டர்ன் மாற்றணும்.
பேட்டர்ன் மாத்திரக்கு நான் என்ன செய்கிறேன், காலையில் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறது ஒரே வழியில் போக மாட்டேன், எனக்கு 5-6 வழியில் போக முடியும். டிரைவர் எந்த வழியில் போகிறேன்னு தெரியாது. இந்த பக்கம் இந்த ரோட்டில் விடப்பாடுவேன், இந்த ரோட்டில் விட சொல்லுவேன், அந்த ரோட்டில் வழக்கத்தில் இருக்கக்கூடாது. நம்ம மாற்றிகிட்டே இருக்கணும். மாற்றம் என்பது தான் வளர்ச்சியின் அடிப்படையாக இருக்கிறது. ஆக பெரிதினும் பெரிதுகள் நன்றியும் நன்றி செய்யும். எவ்வளவு நல்லதோ அதை விட நல்லது செய்யலாம்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. அது நமக்கு வந்து சேருங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறத வாழ்க்கை. ஆக எண்ணங்களை எப்படி சார் செய்கிறதுனா அந்த மாதிரி சொல்கிறார். வைரத்தை வைரத்தால் அறுப்பதைப் போல எண்ணத்தை எண்ணத்தால் தான் தூய்மை செய்ய முடியும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணம் அது பழக்கத்தால் தெளிந்து போகும். ஒரு எண்ணம் வந்தால் அதனுடைய காரணத்தையும் விளைவையும் யோசிக்கணும். இந்த எண்ணம் எனக்கு ஏன் வருது? சூழ்நிலையா, பழக்கமா, தூண்டுதலா, கருவமைப்பு? எனக்கே இந்த எண்ணம் வருது. உதாரணம், குப்பையை தூக்கி ரோட்டில் போடலான்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் எனக்கே வருது. பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் வருது. நான் யோசிக்கிறேன், பழக்கத்தில் குப்பையை தூக்கி போடுறேன். குப்பையை தூக்கி போட்டால் என்ன சார் பிரச்சனை? கூட்டுறதுக்கு ஒரு ஆள் போடணும், ஒழுங்காக கூட்டுறானான்னு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும், காசு கொடுக்குறதுக்கு ஒரு கேஷியர் எழுதணும், கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் போடணும், இதில் ஊழல் நடந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஊழல் உழைப்புத்துறை கார்பரேஷனுக்கு வரணும். குப்பை போடுறது குப்பை நான் போட மாட்டேன்ப்பா. நான் குப்பை போடல, நாடு சுத்தமாகுமா சார்? ஒரு குப்பை மிச்சமாகுமல்ல, நம்மளால மிச்சமாகுமல்ல. இந்த உணர்வுகளை நாம் உண்டாக்கி செய்யணும். ஏன்னா இந்த இடத்துக்கு என்னென்ன பண்பு படை அப்படின்னா, we are not preaching, we are practicing. ரெண்டுக்கு புரிஞ்சுதுங்களா? we are not preaching. நான் கையில் சிகரெட் வச்சுட்டு நீ சிகரெட் குடிக்காதுன்னு சொல்கிறது வேலை கிடையாது, நான் செயல் பண்ணுறேன். மகாத்மா காந்தி கிட்ட ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிற ஒரு அம்மா கூட்டிகிட்டு போய், இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, சக்கரை இதுன்னுட்டே இருக்க, கொஞ்சம் சொல்லுங்கள். மகாத்மா காந்தி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வா, நாளைக்கு வா, இப்படி ஒரு வாரம் கழிச்சு வா, 3 மாதத்துக்கு ஒரு 30 டைம் அவர் வர வச்சாச்சு. கடைசி காந்தி சொன்னார், இந்த பையனை கூப்பிட்டு நாளிலேருந்து சக்கரை சாப்பிடாத அப்படின்ட்டார். அந்த அம்மா கேட்டுச்சு, இதுக்கு 30 டைம் வர சொல்லணுமா? முதல் நாள் சொன்னால் பத்தாதா? காந்தி சொன்னார், நானும் சக்கரை சாப்பிட்ருந்தேன், இது நிற்க முடியுமான்னு நிறுத்திட்டேன், முடியும்னு நினச்சவரை தான் அவனுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுதா? நமக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும்னா, வழிகாட்டுகிற தலைவர்கள் வேண்டாம், வாழ்ந்து காட்டுகிற தலைவர்கள் வேண்டாம். ஒன்பதரை மணிக்கு இருங்க அப்படின்னாரு. நான் 9:20 வந்துட்டேன் காரில். எனக்கு நிறைய கால் வந்துச்சு, அதை அட்டன் பண்ணிவிட்டு 9:28 வந்தேன். முன்னால் வந்தாலும் பரபரப்பாகிடுவாங்க. புரிஞ்சுதா? அஜி வந்துட்டாரே அப்படின்னு. அந்த டைமுக்கு போகிறது தான். நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கிறேன், இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வருவேன் அப்படின்னு. புரிஞ்சுதா? எம்ஜிஆர் படத்தில் வர்ற மாதிரி கிடையாது, நிஜமாக வந்துடுவேன். முதல் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. புரிஞ்சுதா? உங்களுடைய ப்ராக்டிஸை அடுத்தவங்களுக்கு வரணும். நிறைய விஷயங்கள் அப்படியே மைனூட்டாக பார்க்கணும். சாப்பிட்ற போது ஒரு பருக்க கூட வீணடிக்காமல் முதல் சாப்பிட்டு பழகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தயவுசெய்து நினச்சி பாருங்கள். நம்ம பல்லு முளைச்ச காலத்தில் இது வரைக்கும் எவ்வளோ டைம் சாப்பிட்ருப்போம். சாப்பிட்றது கூட ஒழுங்காக செய்ய முடியல, நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு விவசாயி அண்டா குண்டு அடகு வச்சு அம்மா தாலியை விலைக்கு வச்சு நெல்லை வாங்கிட்டு வயலில் போடுறான் நாற்றங்காலில். அது முளைக்காமல் போயிருக்கலாம், முளைச்சி வரும்போது தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருக்கலாம், கருகி போயிருக்கலாம், அது களை பறிக்கும் போது களையோட களையாக அந்த நெல் நாற்று போயிருக்கலாம். மேலே வரும்போது அதை எடுத்துகிட்டு நெல் நாற்றை பறிச்சுட்டு போய் வயலில் நடுவாங்க, நடும்போது உதிர்ந்துருக்கலாம், அங்கே வைக்கும்போது காஞ்சி போயிருக்கலாம், கருகி போயிருக்கலாம், ஆடு மாடு மேய்ச்சிருக்கலாம், இங்கே தண்ணி உள்ள அங்கே தண்ணி உள்ள காஞ்சி போயிருக்கலாம், நெல்மணிகள் முத்தி வரும்போது எலி தின்றுருக்கலாம், பெருக்கான் தின்றுருக்கலாம், அறுக்கும்போது களத்து மேட்டில் விழுந்திருக்கலாம், கட்டும்போது விழுந்திருக்கலாம், தூக்கி டிராக்டரில் போகும்போது விழுந்திருக்கலாம், திரசல் போட்டு எடுக்கும்போது விழுந்திருக்கலாம், நெல்லை சாக்கில் குடிக்கும்போது கீழே விழுந்திருக்கலாம், வேக வைக்கும்போது விழுந்திருக்கலாம், காய வைக்கும்போது களத்து மேட்டோட களமாக போயிருக்கலாம், அந்த அரிசி ஆலையில் போட்டு நெல்லை அரிசி தனியாக தவிட்டு தனியாக பிரிக்கும்போது தவிட போயிருக்கலாம், சாக்கில் குடிக்கும்போது கீழே போயிருக்கலாம், ஊக்கு போட்டு லாரியில் போடும்போது கீழே போயிருக்கலாம், அம்மா அண்ணாச்சி கடைக்கு வரும்போது கீழே போயிருக்கலாம், அம்மா அரிசி வாங்கிட்டு வந்து கழுவும் போது தண்ணியோட தனியாக போயிருக்கலாம், உலையில் எடுத்து போடும்போது கீழே போயிருக்கலாம், பொங்கி கீழே போயிருக்கலாம், தட்டில் போயிருக்கலாம். இத்தனை மரணப்படுக்கையை தாண்டி வரக்கூடிய அந்த சாப்பாட்டை நான் வீணடிக்கிறேன்னா என்னை விட யார் துரோகி இருப்பாங்க? நினைங்க பார்க்கலாம். நினச்சிப்பேன். இதுபோல தான் ஒவ்வொரு பொருளையும் சொல்கிறேன், இதுபோல தான் ஒவ்வொரு பொருளையும் சொல்கிறேன், இவ்வளோ ஒவ்வொரு பொருளையும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலை செய்யறதில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். முதல்ல வீட்டில் நம்ம வேலையை நம்ம செஞ்சு வளர்க்கணும். பெட் எடுத்து வைக்கிறது, தட்டை கழுவி வைக்கிறது, துணி எடுத்து என்ன வேணுமோ நான்லாம் செஞ்சுட்டு தான் பேசுகிறேன், கேட்டுக்குங்க. செஞ்சுட்டு தான் பேசுவேன், ஏன் பேசுகிறேன்?
நான் செய்யாத யாருக்கிட்ட சொல்ல முடியாது, எங்கள் சேர்மன் ஒத்துக்க மாட்டார். செய்யாத சொல்ல முடியாது சார். அவர்கிட்ட இருந்தால் நிறைய கற்றுட்டேன். ஒரு டைம் ட்ரெயினில் 2 பேர் சென்னை போகிறோம், ஏசி கோச்சு. காலைல போய் இருந்தால் கம்பளி கொடுப்பானுங்க. இறங்கி காலில் எழுந்திரிச்சி சென்னை கட்டை எழுந்திரிச்சியும் நான் வந்து எழுந்திரிச்சி பாத்ரூம் போயிட்டேன். வரக்குள்ளே பார்த்தா அவர் கம்பளியெல்லாம் மடித்து வச்சு அங்கே கொடுக்குறது அதெல்லாம் மடித்து வச்சு என்னோடதையும் மடித்து வச்சுட்டாரு. நான் சொன்னேன், நான் எப்பவுமே அது வரைக்கும் தூக்கி எஞ்சி போட்டு தான் போவேன். நான் நினச்சேன் அங்கே ஒரு ஆள் இருக்கான்னு அவனை மடித்து வைப்பானே. அதுக்கு அவர் சொன்னார், 2 பேர் மனுஷன் வந்து படிச்சுட்டு போயிருக்கான்னு அவன் நினைக்கிட்டேன் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் மடித்து வச்சுட்டு தான் சார் ஒரு வீட்டிலேருந்து எல்லா பக்கம் மடித்து வைக்கிறேன். நம்ம பிள்ளைகிட்ட நம்ம கல்வி போலவும் இதே எனக்கு தோணுச்சு. மகாத்மா காந்தி ஒரு டைம் செட்டிநாடு வந்திருக்கிறார். செட்டிநாடு வந்துட்டு எல்லாம் தங்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற போது பார்த்தா காந்தி காணோம். போய் தேடி பார்த்தா அந்த தங்கியிருந்த வீட்டில் இருக்கிற பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு இருக்கிறாரா. உடனே கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பாபுஜி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா, 2 நாள் நம்மளை தங்க வச்சு சோறு போட்டால் இவனுக்கு எந்த வேலையும் செய்யலன்னு என்ன பண்ணுறது, அதனால் அந்த பாத்ரூமை கழுவி விட்டு வரேன்னு சொன்னாரா. அப்போ வந்து நம்ம பாத்ரூமை கழுவுறது என்ன சார் இருக்கிறது? நம்ம இந்த 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 எதெல்லாம் நம்ம வேலை இல்லைன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தா நம்ம மாறிடும். வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய எண்ணத்தை மாற்றுறது வேறு ஒன்றுமே இல்லை. நீயா நானா என்றுதான் குடும்பத்தில் சண்டை வர்றதை விட நீயா நானாங்கிறத விட நீயும் நானும் அந்த உணர்வை உண்டாக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. சொல்லக்கூடாது, செய்யணும். 10 டைம் செஞ்சால் தான் ஒரு டைம் செய்வான். ஆசிரியர்கள் தான். நாங்கள் இப்போ அச்சுதானந்த பள்ளியில் டீச்சர்ஸ் எடுக்கும்போது நான் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு வழிகாட்டுகிற ஆசிரியர் வேண்டாம், வாழ்ந்து காட்டுகிற ஆசிரியர் வேணும். அப்படின்னா வாங்கம்ப ஒரு 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொன்னாங்கன்னா ஒருத்தர் தான் திரும்பி வருவார், 3 பேர் வரவே மாட்டாங்க. இவங்ககிட்ட போய் மாட்டிட்டு என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கை நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி சார் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுனா, சச்சிதானந்தம் அப்படின்னு சாமிஜி பேர். ஒரு டைம் ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாரு. சச்சிதானந்தம்னா என்ன அப்படின்னா 3ஆக பிரிக்கிறார். சத் சித் ஆனந்தம் சச்சிதானந்தம். சத் என்று சொன்னால் சத்தியப்படி வாழக்கூடியது. சித்தம் என்றால் அறிவு. ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி. பேச்சாளர் பேசுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தான் பதில் சொல்லணும், பெரிய குழந்தைக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு. உடனே சொன்ன சத்தியம் சொன்னார். சத்தியப்படி வாழ்ந்தது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு. உடனே மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு பொண்ணு சொல்லிச்சு. நான் கேட்டேன், காந்திக்கு எப்படி சத்தியப்படி வாழணும்னு தோணுச்சு அப்படின்னு. அவர் வந்து ஹரிச்சந்திர நாடகம் பார்த்தாரு. அதுலேருந்து சத்தியப்படி உண்மை தான் வாழணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னதையுமே நான் ஒன்று சொன்னேன், உண்மை பேசுவதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. உண்மை பேசுவதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. யாரிடம் எதை சொன்னோம் என்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்கா? அது அடுத்தது சொல்கிறேன். உண்மை பேசுவதில் ஒரு நன்மை இருக்கிறது என்றாலும் நாம் பேசுவதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லோரிடமும் எல்லா உண்மைகளையும் பேசிவிடக்கூடாது. கொஞ்சம் சிக்கலாக இருக்கா? எல்லாரிடம் உண்மை பேசணும், புரிஞ்சுதா? ஆனால் எல்லா உண்மையும் எல்லாரிடம் பேசிடக்கூடாது. அவசியம் இல்லையான்னு அவசியம் இல்லாத பேசக்கூடாது. பொய் கிடையாது. அவசியம் இல்லாத எதுக்கு பேசணும்? இங்கே கண்டது அங்கே, அங்கே கண்டது இங்கே. இதை பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனை வருது சார். நீங்கள் தேனீயாக இருக்கிறீங்களா, வீட்டியாக இருக்கிறீங்களா? தேனி நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகும், வீட்டையே கெட்ட விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகும். நான் இல்லாத போது என்னை பற்றி பேசணும், என்னை பற்றி நல்ல விஷயங்களை பேசுங்க. அவருடைய மோசமான விஷயத்தை நம்ம எதுக்கு பேசணும்? அவர் தப்பு கிடையாது. குறையே இல்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. குறையில்லாத ஒரு மனிதனை காட்டுங்க. நெல் என்றால் உமி இருக்கிறது, நெல்லி என்றால் விதை இருக்கிறது, கரும்பு என்றால் சக்கை இருக்கிறது, பலா என்றால் தோல் இருக்கிறது, பழம் என்றால் தோல் இருக்குது, பலான முள் இருக்குது, குறை இருக்கும். குறையே இல்லாத படைப்பை இறைவன் நல்லது இயற்கை படைக்கல. யாரை பேசுகிறாலும் நல்ல விஷயம் தான் நான் பேசுவேன், மோசமான விஷயம் பேச மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். அப்படி மோசமான நல்ல விஷயம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றால் பேச வேண்டாம். நம்மளை சரி செய்வோம். நம்ம ஈயா போய் எல்லாத்தையும் கெட்டதை எடுத்துகிட்டு நல்லது நல்லது இருந்தால் பேசுவோம், இல்லாட்டி பேச மாட்டேன். இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, விவேகானந்தர் சொன்னார், பி அண்ட் மேக் என்றார். பி அண்ட் மேக்னா நீ உருவாகு, அப்பொழுதுதான் உருவாக்க முடியும். நீச்சல் அடிக்க தெரிந்தவனுக்கு தான் நீச்சலை கற்றுக் கொடுக்க முடியும். இன்னொருவருக்கு வாகனம் ஓட்ட தெரிந்தவனால் தான் இன்னொருவருக்கு வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுக்க முடியும். அதுபோல் வாழ தெரிந்தவனுக்குத்தான் பிறருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க முடியும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அம்பாசிடராக போகிறீங்க, லட்சக்கணக்கான பேரை மாற்ற போகிறீங்க. மாற்றம் என்பது உங்களுடைய செயலாக இருக்க வேண்டும், மொழியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். பாரதியார் சொன்னார், கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதற்றல் நன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாலு மரப்பரடி கிளியே. உங்களால் இந்த காந்தி சொன்ன மாதிரி நம்ம ரெடியாகக்கூடாது. பி அண்ட் மேக், உருவாக்கு. அப்போ என்ன செய்யணும்?
எனக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த குறைகளை எல்லாம் நிறையான பிறகுதான் நான் அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய சாதனைகளே பிறருக்கு போதனைகளாக இருக்க வேண்டும். இந்த சாப்பிட்ற விஷயம் சொல்ல பாருங்க. ஒரு டைம் சென்னையில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கல்யாணம். ஒரு 200 பேர் தான் கூப்பிட்டாங்க. சாப்பாடு இப்படி உட்காந்து சாப்பிட்ருக்குறோம். நான் மட்டும்தான் தனியாக போயிருந்தேன். எனக்கு 2 பக்கம் 2 ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். நான் சாப்பாடு வந்தால் வேணுங்கிறத வாங்குகிறேன், வேண்டாத தள்ளிட்டு இலை அப்படியே நீட்டாக சாப்பிட்டு அப்படியே முடிச்சேன். இந்த 2 பேரும் பக்கத்தால் இருந்து பார்த்து சிரிச்சுட்டு அவங்க கேட்டாங்க, என்னங்க சார் அப்படின்னா, நான் கவிதாசன் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க அப்படின்னேன். என்ன சார் ஒரு பருக்க கூட வேணும் பண்ணாமல் அந்த கருவேப்பிலை கூட சாப்பிட்டீங்க, நீட்டாக இருக்குது சார் அப்படின்னாங்க. நான் ரூட்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன் கோயம்புத்தூரெல்லாம் சொன்னேன். உடனே அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் அப்படின்னேன். ஒருத்தர் சொன்னார், நாங்கள் 2 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, எங்களுக்கு ஒழுங்காக கூட சாப்பிட தெரியல, நாங்கள் நாட்டை எப்படி நடத்துவோம் நீங்களே பார்த்துக்குங்க சார், உங்கள் பேர் என்ன, தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதீங்க அப்படின்ட்டு, பேரை கேட்காதீங்கிட்டார். தெரியாது, சும்மா வாங்கி தள்ளி என்ன சார் பண்ணுறது. அதனால் நான் எழுதினேன், நேரத்தை விரயம் செய்கிறவன் தனக்குத்தானே துரோகி ஆகிறான். நேரத்தை விரயம் செய்கிறவன் தனக்குத்தானே துரோகி ஆகிறான். ஏன்னா நேரத்தை வச்சு தான் நான் நடக்கணும் வாழ்க்கையை. நேரங்காலியான வாழ்க்கை காலியாச்சு. தினசரி கிழித்து வீசுவது தேதித்தாள்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள். வள்ளுவர் சொல்கிறார், நாளது ஒன்று போல் காட்டி, 334வது திருக்குறள் போய் பாருங்க. நாளது ஒன்று போல் காட்டி உயிரிற்கும் வாழது உணர்வார் பெரின் அப்படிங்கிறார். இது மாதிரி இந்த சப்பாத்தி மாவுக்கு வெட்டுவான் பாருங்களா, அதுபோல் நம்முடைய வாழ்நாள் இப்படி வச்சிருக்கிறான். நாள் என்ன பண்ணுது, சக் 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 வெட்டு கடைசியில் ஒன்றுமெல்லாம் பண்ணிடுது. நாளது ஒன்று போல் காட்டி உயிரீரும், உயிரை வெட்டுது, அது வாழது, நாள் கிடையாது, உயிரை வெட்டக்கூடிய வாழுங்கிறார். ஆக நேரத்தை விரயம் செய்கிறவன் தனக்குத்தானே விரோதி ஆகிறான். இந்த இடத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். ஏன் இந்த நாளை சொல்லணும்னு நிறைய கூட்டங்கள் சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து நீங்கள் உட்காடுறீங்க. த ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் சண்டே, தூங்குற நாள் இல்லை. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சண்டே என்ன படுத்து தூங்குவேன், இல்லாட்டி சண்டை போடுவான், ஓவர் டைம் சண்டை. ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்கினா வருஷத்தில் 52 நாள் போயிடுச்சு. 52 ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு. 70 வருஷம் வாழ்கிறவ 70×52 3240 ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு. 3240 அப்படிங்கிறது டிவைட் பை 360, 10 வருஷம் வீணாக போச்சு. 10 வருஷம் வீணாக போய் நான் ஒன்றும் வாழ முடியாது. எப்படி இருக்க முடியும்? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொள்வார். ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டே இருங்க. ஒன்றுமே இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமையான ஒரு மரம் நடுவுன்னு வச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்நாள் எத்தனை மரம் நட்டுருக்க முடியும் பாருங்களேன். ஏதாவது ஒன்று செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு நல்லது செய்யுங்க. திருமூலர் சொல்லிட்டார், 4 செய்ய சொல்கிறார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இன்சொல் தானே. ஏன் சொல்கிறேன்னா, அறத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆயுதமாக, அறம் சம்பந்த விஷயங்களை எல்லாம் படித்து தெரிஞ்சுக்குங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைனா, சாமி கும்பிட போகும்போது பச்சிலை வாங்கிட்டு போன அர்த்தம் கிடையாது. தாவரங்களோட நீ வாழ், தாவர சங்கங்களோடு வாழ். தாவரம் இல்லை என்றால் நம்ம இல்லை. யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரினா, பசுவுக்கு சாப்பாடு ஓடுன்னு சொல்ல, விலங்குகளோட நீ வாழ். விலங்கு இல்லாட்டி ஒன்றும் இல்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார் பாரதியார். அதுபோல் எல்லாம் வாழ்வோம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடினா, யாராவது உணவு கொடு, உதவி செய்யு. யாவருக்குமாம் இன்சொல் தானேனா, ஒன்றுமே செய்ய முடியல, ஒரு நல்ல சொல்லுங்க. இவர் சொல்கிற மாதிரி கொடுக்குறாரு. எல்லாத்துடைய மனசுலேயே தீபத்தை ஏற்றுறீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். உங்களை பாராட்டுற சார், இறைவனுடைய புண்ணியம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. போத ஒரு விஷயம், ஒரு 150 பேர் 153 பேர் வந்திருக்கிறாங்கன்னா, இவங்க ஒருத்தர் 10 பேரை நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, எல்லாம் சொல்லுவோம். நமக்கு முயற்சி என்பது விதையைப் போல நாம் வீசிக்கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லாவிட்டால் உரம். முயற்சி என்பது விதையைப் போல நாம் வீசிக்கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லாவிட்டால் உரம். முயற்சி பண்ணுறது. ஆக இந்த நிலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த அறம் சார்ந்த செயலை செய்யும்போது நான் 7 வேல்யூ சிஸ்டத்தை சொல்கிறேன். அறம் சார்ந்தது. ஒன்று தனி மனித ஒழுக்கம், பர்சனல் வேல்யூ சிஸ்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேல்யூ சிஸ்டம் என்ன? யார் இருந்தாலும் யார் இல்லாட்டி நான் சரியாக நடப்பேன், நேர்மையாக நடப்பேன், இது என்னுடைய சத்தியத்துக்காக நடப்பேன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. பர்சனல் வேல்யூ சிஸ்டம். கண்காணிப்பே இல்லாத போது எவன் கண்ணியமாக நடந்து கொள்கிறானோ அவன்தான் சுதந்திரமான மனிதன்.
பர்சனல் வேல்யூ சிஸ்டம் என்ன உங்களுக்கு? பர்சனல் வேல்யூனா நான் சொன்னேன், டைம் வேஸ்ட் பண்ணேன், உணவு வேஸ்ட் பண்ணேன், அர்ட் பண்ண மாட்டேன், இது மாதிரி உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை நீங்கள் வச்சுக்கங்க. அதை அவரே ரெடி பண்ணி கொடுப்பார். அப்புறம் ஃபேமிலி வேல்யூ சிஸ்டம். நம்ம ஃபேமிலியில் இது இப்படி தான் சார் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. உடனே நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியுமா, எல்லாத்தையும் கேட்க முடியாது. அவங்க ஒரு பாவ புண்ணியத்தை அவங்க பிறவி வச்சுக்கிறாங்க. எதுக்கு நம்மக்கிட்ட பிறந்தாங்க, ஏன் நம்ம இவருக்கு பிறந்தோம், நமக்கு ஏன் அந்த குழந்தை பிறந்தது, இன்னார் என் கல்யாணம் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் ரீசன் நமக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா? தெரியவே தெரியாது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, கரெக்டுங்களா? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதாம். அவ்வளவு உயரத்தில் விபத்து நடந்தால் எவனால் தடுக்க முடியும்? பக்கத்துலாம் தடுத்துடலாம், பரவாயில்ல. அது ஒரு காரணம், என்ன காரணம் நமக்கு தெரியாது. புரிஞ்சுதா? நம்மளை செம்மைப்படுத்துறதுக்கு கூட அமைச்சிருப்பாங்க. செம்மைப்படுத்துறதுக்கு நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். வீட்டில் ஒரு நெகட்டிவான வார்த்தை யாருக்கிட்ட ஏமாந்து கூட பேச முடியாது. வீட்டில் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு பார்க்குறது. நமக்கு பார்க்குறத வேறு ஒன்றுமே இல்லை. பார்க்கட்டும், நல்லது பார்க்கட்டுப்பா, நல்லது தானே. அதையே போய் வருத்தமாக இருக்கிறீங்க. புரிஞ்சுதா? அது கவலைப்படாதீங்க. நான் எங்கள் ஆஃபீஸரில் ஒருத்தர்கிட்ட வீட்டில் சம்சாரம் திட்டுதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் பெரிய மேனேஜர், பெரிய டைரக்டர் என்ன மாதிரி. அவர் என்னாலும் பிரச்சனை சார், நீங்கள் பாருங்க, உங்களுக்கு திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்கள் சம்சாரத்துக்கு நீங்கள் ஒருத்தர் தானே, திட்டிட்டு போது விட்டுருங்க. யாருக்கிட்ட போய் அவங்க திட்டுவாங்க? பின்ன அவங்களுக்கு அந்த திட்டலாங்கிற ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமல்ல. யார்? நான் தான் இழிச்சு வாயினா, அது கல்யாணத்துக்கு முன்னால் நினச்சிருக்கணும் அப்படின்னா பிரச்சனை. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க வாழ்க்கையை, அதுதான் முக்கியம். அதனால் பர்சனல் வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ், அப்புறம் சோஷியல் வேல்யூஸ், சமுதாய ஒழுக்கம் என்ன. அதற்கு அடுத்தது பிஸ்னஸ் வேல்யூஸ், தொழிலில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அது என்ன சிஸ்டம் உள்ளுக்குள்ளே. இது என்னுடைய பிஸ்னஸ் வேல்யூப்பா, ஏமாற்ற மாட்டேன், நேர்மையாக இருப்பேன், நாணயமாக இருப்பேன், ஸ்லோவாக இருந்தால் பரவாயில்ல, ஸ்டடியாக இருந்தால் போது, ஏமாற்றிட்டு உடனே பெரிய பணக்காரனாக விட ஸ்லோவாக இருப்பேன், நான் வாங்குகிற வேலைக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு எச்சா வேலை செய்வேன். இது மாதிரி ப்ரொஃபஷனல் வேல்யூஸ். அப்புறம் அதுக்கடுத்து நேஷ்னல் வேல்யூஸ். இந்தியா ஒரு கண்ட்ரி, இந்தியாவில் எத்தனையோ மதம், மொழி இருக்குது, உண்மை ஒன்று வழிகள் பல, எத்தனையோ இருக்குது. எல்லாத்தையும் சகோதர சகோதரி ஏற்றுக்கிறது என் பழக்கம். ஃபேமிலி வேல்யூஸ் சொல்கிறதுல விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கும்போது கேட்டாங்க, உங்கள் கலாச்சாரத்துக்கு எங்கள் கலாச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நிறைய விஷயம் படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறார், உங்கள் கலாச்சாரத்தில், வெள்ளைக்காரன் கலாச்சாரத்தில், உங்கள் கலாச்சாரத்தில் பெற்ற தாயை தவிர பிற பெண்களை எல்லாம் நீங்கள் மனைவியாக நினைக்கிறீர்கள். எங்கள் கலாச்சாரத்தில் கட்டிய மனைவியை தவிர பிற பெண்களை எல்லாம் நாங்கள் தாயாக வணங்குகிறோம். இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். இதுபோல் விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லணும் நமக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ பள்ளிக்கூடத்தில் எல்லாம் அறம் சார்ந்த வகுப்புகள் கிடையாது. சிபிஎஸ்சிலாம் தமிழ் கிடையாது, தமிழில் மொழி கிடையாது, அது கலாச்சாரம். நிறைய பேர் பிஸ்னஸ் கிளாஸு அவங்க வீட்டில் தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி சேருங்க, ஹிந்தி சேருன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஹிந்தி சேர்த்த மாட்டேன்றேன். உங்கள் வீட்டில் ஹிந்தி பேசுகிறீங்களா? இல்லை சார், ஒரு மொழி படுத்தலாம், அது எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். முதல் தமிழ் மொழி கிடையாது, அது வாழ்வியல் முறை, அறம், இதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து குளோபல் வேல்யூஸ், உலகம். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். இந்த 7 வேல்யூ சிஸ்டத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ள கொண்டு வரணும். பர்சனல் வேல்யூ, ஃபேமிலி வேல்யூஸ், சோஷியல் வேல்யூஸ், நேஷனல் வேல்யூஸ், குளோபல் வேல்யூஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். இந்த 7 வேல்யூ சிஸ்டம் தான் அறத்தினுடைய தொகுப்பு. அதுதான் நம்ம பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக பண்ணுற போது பார்க்கணும். உங்களை பாருங்கள், ஒரு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணிட்டா மகிழ்ச்சியாக இருக்கல. பாரதியார் சொல்கிறார், தீயுக்குள் விரலை வைத்தால் என்னை தீண்டும் என்றும் பெருகிலேனே நந்தலாலா. நம்முடைய மனசு இருக்குது பாருங்கள், இது எவ்வளவோ குப்பையாக கிடக்குது. 2 பேர் காட்டுக்குள்ளே போகிறான், திடீர்னு ஒரு கரடி வந்துச்சு, ஒருத்தர் மரத்து மேலே ஏறிட்டு இன்னொருத்தர் அந்த குகைக்குள்ளே போய் பூந்துட்டான். கரடி போய் குகைக்கு முன்னால் நின்றுடுச்சு. குகைக்குள்ளே ஓடணும், வெளியே ஓடி வர்றான், கரடி அங்கேயே நிற்கிது, உள்ளே ஓடுறான், வெளியே ஓடுறான், அங்கேயே நிற்கிது. மரத்து மேலே இருக்கிறவங்க கத்துனா, டேய் பேசாமல் குகைக்குள்ளே போய் இரு, கரடி வேலை வைக்கும் போதே உன்னை கூப்பிட்ற ஓடி வந்துடுறானா. அந்த குகைக்குள்ளேருந்து அவங்க கத்துனா, நீ தான் அறிவு கட்ட முட்டால், ஏற்கனவே குகைக்குள்ள இன்னும் 2 கரடி இருக்குதுறானா. வீட்லேயும் கரடி, ரோட்லேயும் கரடி. இதுன்னு கரடின்னு என்ன அர்த்தம்? பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எடுத்துகிட்டு போய் நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மாற்றணும்னு சொல்லலை, முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சியில் நம்மளே மாறுவோம். புரிஞ்சுதா? நம்ம மாறினா தான் மற்றவங்களை மாற்ற முடியும், இல்லாட்டி மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? நான் நெருப்பானா தான் பாக்கி பேருக்கு சூடு பண்ண முடியும். நான் ஒளியானா தான்
பாக்கி பேர் கொளியேற்ற முடியும். இந்த ஞானோதயம் இந்த நிகழ்ச்சி திரும்ப நம்ம ரெடி பண்ணி ஒரு பெரிய இதாக சித்திரையின் சித்ரா பௌர்ணமியாக, வைகாசியின் விசாகமாக, ஆணியின் ஆணி பொன்னாக, ஆடியின் 18ஆம் பெருக்காக, ஆவணி அவிட்டமாக, புரட்டாசியின் பொங்கு சனியாக, ஐப்பசியின் தீபொளி திருநாளாக, கார்த்திகையின் கனகமணி சரவிளக்காக, மார்கழியின் வைகரை குளிராக, தையின் தை பொங்கலாக, மாசியின் மகமாக, பங்குனியின் சூரிய பிரபாகமாக இந்த ஞானோதயம் விளங்கட்டும் என்று அன்போடு பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.